ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Tell me what you want, I will buy it. Tell me what you want, I will buy it. Tell me அப்படின்னா என்கிட்ட சொல்லு. What you want, உனக்கு என்ன வேணும்னு. I will buy, நான் வாங்கிட்டு வரேன், நான் வாங்குறேன், நான் அதை வாங்குறேன். I will buy it. ஓகேவா? Tell me what you want, I will buy it. So next one, நான் எனக்கு என்ன வேணும்னு அவன்கிட்ட சொன்னேன், ஆனால் அவன் வாங்கிட்டு வரல. நான் எனக்கு என்ன வேணும்னு அவன்கிட்ட சொன்னேன், ஆனால் அவன் அதை வாங்கிட்டே வரல. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I told him what I wanted, but he didn't buy it. I told him what I wanted, but he didn't buy it. I told him, நான் அவன்கிட்ட சொன்னேன். told அப்படின்னா டெல்லோட பாஸ்ட் டென்ஸ். I told, நான் சொன்னேன். him, அவன்கிட்ட. what I wanted, எனக்கு என்ன வேணும்னு, எனக்கு என்ன வேணும்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். but he didn't buy it, ஆனால் அதை அவன் வாங்கிட்டு வரல. ஸோ எனக்கு என்ன வேணும்னு, ஸோ இப்போ தானே வேணும், அதனால் வாட் ஐ வாண்ட் தானே வரணும்னா இல்லை, இது எல்லாமே பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம். அதனால் அப்போ உனக்கு என்ன வேணும்னு நான் அவன்கிட்ட சொன்னால் அவன் வாங்கிட்டு வரல, அந்த மீனிங்கில் வரும். ஓகேவா? ஸோ ஐ டோல்ட் ஹிம் வாட் ஐ வாண்டட் பட் ஹி டிடன்ட் பை இட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அவன் வாங்கி தருவான். எனக்கு தேவைப்படுற எல்லாமே அவன் வாங்கி தருவான். எனக்கு தேவைப்படுற எல்லாமே அவன் வாங்கி தருவான். ஸோ இது எப்பயுமே நடக்கிற ஒரு செயல். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He buys me everything I need. He buys me everything I need. He buys அப்படின்னா அவன் வாங்குவான். me அவன் எனக்கு வாங்குவான். everything எல்லாமே, I need எனக்கு தேவையான எல்லாமே அவன் வாங்கி தருவான். He buys me everything I need. So next one, அவன் நான் கேட்டதை வாங்க மறந்துட்டான். அவன் நான் கேட்டதை வாங்க மறந்துட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He forgot to get what I asked. He forgot to get what I asked. He forgot. ஸோ இப்போ அவன் மறந்துட்டான். மறக்கிறது அப்படிங்கிறதுக்கு forget. அவன் மறந்துட்டான். forgot, அவன் he forgot. என்ன மறந்துட்டான்? நான் கேட்டதை வாங்கிறதுக்கு மறந்துட்டான். டு கெட், வாங்கிறதுக்கு. he forgot to get, எந்த வாங்கிறதுக்கு? நான் கேட்டதை வாங்கிறதுக்கு. வாட் ஐ ஆஸ்ட், நான் என்ன கேட்டனோ அதை வாங்கிறதுக்கு அவன் மறந்துட்டான். he forgot to get what I asked. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன வேணும்னு அவன்கிட்ட சொல்லாத. உனக்கு என்ன வேணும்னு அவன்கிட்ட சொல்லாத. நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உனக்கு என்ன வேணும்னு அவன்கிட்ட சொல்லாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't tell him what you want. Don't tell him what you want. Don't tell அப்படின்னா சொல்லாத. Don't tell him அப்படின்னா அவன்கிட்ட சொல்லாத. What you want, உனக்கு என்ன வேணும்னு. உனக்கு என்ன வேணும்னு அவன்கிட்ட சொல்லாத. Don't tell him what you want. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன வேண்டுமானாலும், உனக்கு எது வேணுமானாலும் என்கிட்ட கேளு. உனக்கு எதுவாக இருந்தாலும் என்ன வேணுமானாலும் என்கிட்ட கேளு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Ask me anything you want. Ask me anything you want. Ask me, என்கிட்ட கேளு. anything you want, உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு. Ask me anything you want. ஸோ இதுவே உனக்கு என்ன வேணுமானாலும் நீ என்கிட்ட கேட்கலாம். நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். கூச்சமே படாத, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can ask me anything you want. You can ask me anything you want. You can ask me, நீ என்கிட்ட கேட்கலாம். anything you want, உனக்கு வேணுங்கிற எதுவாக இருந்தாலும், என்ன உனக்கு வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ நமக்கு தேவையான எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். இப்போது நமக்கு தேவையான எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தேவைப்படுறத நம்ம அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
I have bought everything we need now. I have bought everything we need now. I have bought அப்படின்னா bought அப்படின்னா வாங்குறது, ஓகேவா? பை அப்படின்னா வாங்குறது, have bought அப்படின்னா வாங்கியிருக்கிறேன். I have bought அப்படின்னா நான் வாங்கியிருக்கிறேன். everything we need now நம்மளுக்கு தேவையான எல்லாமே. நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு தேவையான எல்லாமே அவன் வச்சுருக்கான். அவனுக்கு தேவையான எல்லாமே அவன் வச்சுருக்கான். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்ன எங்கேயாவது வெளியே அழைச்சிட்டு போறியா? என்ன எங்கேயாச்சும் வெளியில் அழைச்சிட்டு போறியா? இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் யூ டேக் மீ அவுட் சம்வேர்? கேன் யூ டேக் மீ அவுட் சம்வேர்? கேன் யூ டேக் மீ அவுட், என்ன வெளியில் அழைச்சிட்டு போறியா? டேக் மீ அவுட் அப்படின்னா என்ன வெளியில் அழைச்சிட்டு போறியா, அழைச்சிட்டு போகிறது. ஸோ கேன் யூ டேக் மீ அவுட் அப்படின்னா என்ன வெளியில் அழைச்சிட்டு போறியா? சம்வேர் எங்கேயாவது, என்ன எங்கேயாச்சும் வெளியில் அழைச்சிட்டு போறியா? கேன் யூ டேக் மீ அவுட் சம்வேர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் கொஞ்ச நேரம் அவனை வெளியில் அழைச்சிட்டு போனேன். நான் அவனை கொஞ்ச நேரம் வெளியே அழைச்சிட்டு போனேன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I took him out for a while. I took him out for a while. I took him அப்படின்னா நான் அவனை அழைச்சிட்டு போனேன். அவுட் அப்படின்னா வெளியில், நான் அவனை வெளியில் அழைச்சிட்டு போனேன். for a while கொஞ்ச நேரம் நான் அவனை வெளியே அழைச்சிட்டு போனேன். I took him out for a while. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அடுத்த வாரம் நான் அவனை எங்கேயாச்சும் வெளியில் அழைச்சிட்டு போகலான்னு நினச்சிட்ருக்கேன். அடுத்த வாரம் நான் அவனை எங்கேயாவது வெளியே அழைச்சிட்டு போகலாம்னு நினச்சிட்ருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm planning to take him out next week. I'm planning to take him out next week. I'm planning அப்படின்னா நான் திட்டம் போட்டுட்ருக்கேன், நான் நினச்சிட்ருக்கேன். டு டேக் ஹிம் அவுட், அவனை வெளியில் அழைச்சிட்டு போகிறதுக்கு. நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் அவனை வெளியில் அழைச்சிட்டு போகிறதுக்கு நான் திட்டம் போட்டுட்ருக்கேன். ஐம் பிளானிங் டு டேக் ஹிம் அவுட் நெக்ஸ்ட் வீக். ஸோ நெக்ஸ்ட் ஒன், திடீர்னு நீ ஏன் அவனை வெளியே அழைச்சிட்டு போன? திடீர்னு நீ ஏன் அவனை வெளியே அழைச்சிட்டு போன? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did you take him out suddenly? Why did you take him out suddenly? Why did you take him out? நீ ஏன் அவனை வெளியே அழைச்சிட்டு போன? Suddenly திடீர்னு, நீ ஏன் திடீர்னு அவனை வெளியே அழைச்சிட்டு போன? Why did you take him out suddenly? நெக்ஸ்ட் ஒன், இதை ஒழுங்காக பண்ணினா நான் உன்னை வெளியே அழைச்சிட்டு போவேன். இதை ஒழுங்காக பண்ணினா நான் உன்னை வெளியே அழைச்சிட்டு போவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you do this properly, I will take you out. If you do this properly, I will take you out. If you do this properly, properly அப்படின்னா ஒழுங்கா. If you do this, நீ இதை பண்ணினா. If you do this properly, நீ இதை ஒழுங்கா பண்ணினா, I will take you out, நான் உன்னை வெளியே அழைச்சிட்டு போவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ சொல்கிறத பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். நீ சொல்கிறத பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm here to do whatever you say. I'm here to do whatever you say. I'm here, நான் இங்கே இருக்கேன். To do whatever you say, நீ பண்ணுற எல்லாத்தையும், நீ சொல்கிற எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். I'm here to do whatever you say. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சொன்னாலும் என்னால் பண்ண முடியாது. நீ சொல்கிறத எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't do whatever you say. I can't do whatever you say. I can't do, என்னால் பண்ண முடியாது. Whatever you say, நீ என்ன சொன்னாலும் என்னால் பண்ண முடியாது. நீ சொல்கிறத எல்லாம் என்னால் பண்ண முடியாது. I can't do whatever you say. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணணும். நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should do whatever I say. You should do whatever I say. You should do, நீ பண்ணணும். Whatever I say, நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணணும். You should do whatever I say. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணுவியா? நான்
என்ன உன்னை பண்ண சொன்னாலும் நீ பண்ணுவியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் யூ டூ வாட் எவர் ஐ சே? வில் யூ டூ வாட் எவர் ஐ சே? வில் யூ டூ நீ பண்ணுவியா? வாட் எவர் ஐ சே நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணுவியா? வில் யூ டூ வாட் எவர் ஐ சே? நெக்ஸ்ட் ஒன், நான் என்ன சொன்னாலும் அவன் பண்ண மாட்டான். நான் என்ன சொன்னாலும் அவன் பண்ண மாட்டான். எப்பயுமே இப்படி தான் பண்ணுவான். நான் என்ன சொன்னாலும் அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't do whatever I say. He doesn't do whatever I say. He doesn't do அவன் பண்ண மாட்டான். Whatever I say நான் என்ன சொன்னாலும் அவன் பண்ண மாட்டான். He doesn't do whatever I say. So next one, நான் என்ன சொன்னாலும் எல்லோரும் கண்டிப்பாக பண்ணணும். நான் என்ன சொன்னாலும் எல்லோரும் கண்டிப்பாக பண்ணணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் நிறைய பணத்தை செலவு பண்ணுறான். அவன் ரொம்ப செலவு பண்ணுறான். அவன் வந்து காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He spends a lot of money. He spends a lot of money. He spends அப்படின்னா அவன் செலவு பண்ணுறான். a lot of money நிறைய பணத்தை செலவு பண்ணுறான். He spends a lot of money. spend அப்படின்னா செலவு பண்ணுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அத்தியாவசியமான விஷயத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவேன். நான் அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவேன். தேவையில்லாமலாம் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I spend money only on essentials. I spend money only on essentials. I spend money நான் பணம் செலவு பண்ணுவேன். only on essentials அவசியமானதுக்கு மட்டும்தான் நான் செலவு பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம வருமானத்துக்கு மீறி செலவு பண்ணக்கூடாது. வரவு எட்டனா செலவு பத்தனான்னு இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We shouldn't spend more than we earn. We shouldn't spend more than we earn. We shouldn't spend அப்படின்னா நம்ம செலவு பண்ணக்கூடாது. more than we earn நம்ம சம்பாதிக்கிறதுக்கு மேலே அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. We shouldn't spend more than we earn. நெக்ஸ்ட் ஒன், பணத்தை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி 2 முறை யோசிக்கணும். பணத்தை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி 1 தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். யோசித்து இது தேவைதானா அப்படின்னு செலவு பண்ணணும். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Think twice before spending money. Think twice before spending money. Think twice அப்படின்னா 2 தடவை யோசி. Before spending money பணத்தை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி 2 முறை யோசிக்கணும். Think twice before spending money. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் இவ்வளோ பணத்தை செலவு பண்ணுற? ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுற? ஏன் இவ்வளோ பணத்தை செலவு பண்ணுற? சேவ் பண்ணலாம்ல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why are you spending so much money? Why are you spending so much money? Why are you spending நீ ஏன் செலவு பண்ணுற? so much money இவ்வளோ பணத்தை நீ ஏன் செலவு பண்ணுற? Why are you spending so much money? நெக்ஸ்ட் ஒன், அவன் மற்றவங்களுக்காக நிறையா செலவு பண்ணுவான். ஆனால் அவனுக்கு எதுவுமே பண்ணிக்க மாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He spends money generously for others. He spends money generously for others. He spends money அப்படின்னா அவன் பணம் செலவு பண்ணுவான். generously அப்படின்னா தாராளமாக வாரி இறப்பான். மற்றவங்களுக்கு அவன் பணத்தை வாரி இறப்பான். He spends money generously for others. மற்றவங்களுக்கு அவன் பணத்தை நல்லா செலவு பண்ணுவான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போதுமே இப்படி தான் பணத்தை செலவு பண்ணுவியா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டேன். நான் உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not buy you anything. I will not buy you anything. I will not buy you. நான் உனக்கு வாங்கிட்டு வர மாட்டேன். எனிதிங் எதுவுமே, நான் உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டேன். I will not buy you anything. நெக்ஸ்ட் ஒன், நான் எப்பயாவது தான் பீட்சா சாப்பிடுவேன். நான் எப்பயாவது தான் பீட்சா சாப்பிடுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I eat pizza once in a blue moon. I eat pizza once in a blue moon. I eat pizza அப்படின்னா நான் பீட்சா சாப்பிடுவேன். once in a blue moon அப்படின்னா எப்பயாவது ஒரு முறை தான், எப்பயாச்சும் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க பேசிக்கிட்டதை நான் நேற்று ஒட்டு கேட்டேன். அவங்க நேற்று பேசிக்கிட்டதை நான் ஒட்டு கேட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I overheard them yesterday. I overheard them yesterday. overheard அப்படின்னா ஒட்டு கேட்டேன். பாஸ்ட். overhearனா ஒட்டு கேட்குறது. ஸோ overheard அப்படின்னா ஒட்டு கேட்டேன். I overheard. ஓகேவா? நான் ஒட்டு கேட்டேன். them அவங்கள. yesterday நேற்று, அவங்க பேசிக்கிறத நேற்று நான் ஒட்டு கேட்டேன். I overheard them yesterday. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.